ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க அதிபர் இரகசிய திட்டம், உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து பேச்சு. நியூயார்க் டைம்ஸ் தகவல். அமெரிக்காவில் கருப்பு வெள்ளையின துவேஷங்கள் முன்னைய காலத்தை விட பல மடங்கு உயர்ந்து விட்டதாக FBI போலீஸ் பிரிவினுடைய இரகசிய அறிக்கை வெளியானது. அமெரிக்க அதிபர் பதவி மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு தராத காரணத்தினால் கொரோனா தொற்று வேகமாக உயர்வடைவதாக ஜோ பைடன் விரக்தி. அமெரிக்க அதிபர் விஸ்கான்சினில் மறுபடியும் வாக்குகளை எண்ண வேண்டுமாக இருந்தால் பெருந்தொகை பணம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை. காலை நேரம் நடந்திருக்கும் முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு. டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் தன்னுடைய உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து சென்ற வாரம் பேசிய விவகாரம் நியூயார்க் டைம்ஸினால் அம்பலத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 4 படைத்துறை அதிகாரிகளுடன் அமெரிக்க உப அதிபர் மைக் பென்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பியோ, படைத்தலைவர் மேக் மில்லே ஆகிய மூவரையும் கூடவே அழைத்து ஈரான் மீது அதிரடியான ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டதாக கூறப்படுகின்றது. அத்தருணம் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஈரான் மீது இப்பொழுது தாக்குதலை நடத்துவோமாக இருந்தால் அது பெரும் சர்ச்சையாகவும் மிகப்பெரிய ஆபத்தான விவகாரமாகவும் மறுபடியும் போர்க்களத்தில் குதித்த ஒரு விவகாரமாகவும் மாறிவிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பியோ மற்றும் படைத்துறை தலைவர் ஆகிய இருவரும் அமெரிக்க அதிபருக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் ஈரான் மீது எதற்காக தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால், ஈரான் அணுகுண்டு உருவாக்கத்தில் மிக வேகமாக முன்னேறி வந்து 3 அணுகுண்டுகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு 2400 கிலோ யுரேனியம் பிரிப்பை செய்திருப்பதாக அணுகுண்டு உருவாக்க தடை பிரிவினுடைய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஈரான் வளமையாக ஒப்புக்கொண்டதை விட 12 மடங்கு அதிகமாக யுரேனியம் பிரிப்பில் ஈடுபட்டதற்கான தடயங்களை அவர்கள் கண்டுபிடித்து அறிக்கையாக்கி இருக்கின்றார்கள். மேலும் சட்டத்தின்படியும் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின்படியும் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கம் ஆனது மேற்பகுதியிலேயே இருத்தல் வேண்டும் என்றும் அது நிலத்தடிக்கு கொண்டு செல்லப்படக்கூடாது என்றும் இருந்தது. ஆனால் அவர்கள் இப்பொழுது தாக்குதல் நடைபெற்றால் அதிலிருந்து தம்முடைய அணுகுண்டு கட்டமைப்பை காப்பாற்றுவதற்காக நிலத்தடி அறைக்குள் நகர்த்தி விட்டார்கள் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவேதான் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் தன்னுடைய வெள்ளை மாளிகையினுடைய ஓவல் மாளிகை பிரிவில் இந்த இரகசிய பேச்சை நடத்தியிருக்கின்றார். ஈரானுடைய தலைநகரில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் நெட்டன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற யுரேனியம் பிரிப்பு நிலையம் இருக்கின்றது. இதன் மீதுதான் ஏவுகணை தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஏவுகணை தாக்குதல் என்பது ஈரானை கட்டுப்படுத்துவதற்கு போதிய ஒன்று அல்ல என்றும் அவர்கள் குறிப்பிட்டு அந்த உரையாடலில் இருந்து ஓட்டம் எடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஒருவர் அதிபராக இருக்கின்ற காலத்தில் பெரும் போர் ஒன்று ஆரம்பித்து விடுமாக இருந்தால் அவர் தேர்தல் முடிவுகளை பற்றி அக்கறை கொள்ளாமல் பதவியில் தொடரலாம். 2வது உலக மகா யுத்த காலத்தில் பிரிட்டனில் அவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது, அமெரிக்காவில் அவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது. எனவே இருத்தலுக்கான ஒரு போரை அவர் ஆரம்பிக்கின்றாரா என்கின்ற கோணத்தில் இந்த விவகாரத்தை அந்த செய்திகள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் பார்க்கவில்லை. மேலும் ஆசியாவிலும் காலம் சென்ற ஒரு பெண் தலைவர் இதுபோல பதவி இருத்தலுக்காக போரை நடத்துவார் என்ற ஒரு கருத்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவேதான் இந்த விவகாரத்தை பரந்துபட்ட கோணத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலினுடைய பாதிப்புகளினுடைய முக்கிய விடயமாகவும் இது இருக்கின்றது. ஆனால் நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த கோரிக்கையை அமெரிக்க அதிபரனுடைய வெள்ளை மாளிகை பிரிவு முற்றாகவே நிராகரித்திருக்கின்றது. எதிர்வரும் 20ஆம் தேதி தை மாதம் அமெரிக்க அதிபர் பதவி விலக வேண்டும், அதற்குள் ஒரு போர் சாத்தியமில்லை என்பதை அவர்கள் அவருக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த நேரம் போரை ஆரம்பித்து விட்டால் பதவி இருத்தலை தொடர்வதற்காக அமெரிக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக வழக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் அவர்கள் மறுத்ததாக அந்த செய்திகள் சுட்டிக்காட்டவில்லை. மேலும் ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்ட் படைத்துறை தலைவர் குவாசிம் சொலைமானியை ஈராக்கில் வைத்து ஏவுகணை தாக்குதலில் கொல்லும்படி உத்தரவிட்டவர் அமெரிக்க அதிபர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல் அமெரிக்க படைத்தளங்கள் மீது நடத்தப்பட்டதும் தெரிந்ததே. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ஒரு தடவை ஜோ பைடனுடைய வெற்றியை ஏற்பது போலவும் பின்னர் தானே வெற்றி என்று அறிவிப்பது போலவும் நிலையில்லாத தடுமாற்றங்களால்
நாட்களாக நகர்ந்து கொண்டு இருக்கின்றார். இந்த நேரத்திலே அமெரிக்காவினுடைய விஸ்கொன்சின் மாநிலத்திலே ஜோ பைடனும் அமெரிக்க அதிபரும் மிகவும் அருகருகாக நிற்கின்றார்கள். 20,000 வாக்குகளினால் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த எண்ணிக்கையானது 99% வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது எட்டி தொடப்பட்டதாகும். இப்பொழுது அதை திருப்பி எண்ணுவதாக இருந்தால் 7.9 மில்லியன் டாலர்களை அமெரிக்க அதிபர் கட்ட வேண்டும் என்று அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் பிரிவு கூறியிருக்கின்றது. காரணம், 1% குறைவான வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் திருப்பி எண்ணலாம். ஆனால் அதில் எத்தனை வித்தியாசம் என்பதை பார்த்து அதற்கு இணையான தொகையை திருப்பி கட்டுதல் வேண்டும் என்ற இடத்தில் பெருந்தொகை பணத்தை கட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபரினுடைய மகன் அமெரிக்கா முழுவதும் திருப்பி எண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஒரு மாநிலத்தில் 7.9 மில்லியன் டாலர்கள் என்றால் 50 மாநிலங்களிலும் இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் அது அமெரிக்க அதிபரினுடைய தேர்தல் சேகரித்த பணம் முழுவதையும் தாண்டிய பெருவெள்ளமாக இருக்கும் என்பதை அமெரிக்க அதிபரினுடைய இரண்டாவது மகன் கணிப்பிட தவறிவிட்டார் என்பதும் கவனிக்கத்தக்கது. தற்போதைய நிலையில் ஜோ பைடன் 306 ஆசனங்களையும் அமெரிக்க அதிபர் 232 ஆசனங்களையுமே பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் திருப்பி எண்ணுவதனால் யாதொரு பயனும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபரினுடைய கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட துவேஷங்களின் தாக்கமோ என்னமோ அமெரிக்காவில் துவேஷம் என்பது வரைமுறை அற்று உயர்ந்து விட்டதாக FBI போலீஸ் பிரிவினுடைய அறிக்கை காட்டுகின்றது. கடந்த 10 வருடங்களில் இல்லாத அளவிற்கு இன, மத, நிற, பிரதேசவாத, ஆண் பெண் பால் பாகுபாடு, வருமான ஏற்றத்தாழ்வு, வெளிநாட்டவர் உள்நாட்டவர் என்கின்ற பலவேறு தளங்களில் இந்த வெறுப்பு தன்மை அதிகரித்து விட்டதாகவும் இதன் காரணமாக 51 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடைபெற்று இருப்பதாகவும் சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் இந்த ஆண்டில் அமெரிக்காவில் இனங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒற்றுமை தன்மை குலைந்து வெறுப்பு நிலையானது உச்சக்கட்டம் பெற்றுவிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஆண்டின் நவம்பர் மாதம் வரை துவேஷம் குறித்து வந்திருக்கும் முறைப்பாடுகள் 7314 என்றும் சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் 400 அதிகம் என்றும் கூறப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் இளம் அமெரிக்கர் ஒருவர் 22 மெக்சிகோ பிரஜைகளினால் எல் பாசோ என்கின்ற இடத்தில் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் துவேஷத்தையும் இன வெறுப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. கருப்பருக்கு எதிரான துவேஷம் 48.5% வெள்ளையருக்கு எதிரான கருப்பரனுடைய துவேஷம் 15.7% லத்தீன் அமெரிக்கர்களுக்கு எதிரான துவேஷம் 14.1% இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. எனவே துவேஷத்திற்கான நிலைமைகள் குறித்த தகவல்களை மேலும் கூர்மையாக திரட்டும்படி அமெரிக்க அரசு கோரியிருக்கின்றது. இந்த விவகாரத்தை நேற்று பராக் ஒபாமா அவர்களும் சுட்டிக்காட்டி இருந்தது தெரிந்ததே. இதற்கிடையில் கொரோனா மரணங்கள் அமெரிக்காவில் விரைவாக உயர்வடைந்து செல்லுகின்றது. இதை தடுக்க வேண்டுமானால் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று புதிய அதிபராக வர இருக்கின்ற ஜோ பைடன் கூறுகின்றார். ஆனால் பதவியை கைமாற்றம் செய்வதற்கு அமெரிக்க அதிபர் ஒத்துழைப்பு தருகின்றார் இல்லை. இதனால் அனைத்து பணிகளும் முடக்கமாக இருக்கின்றன. ஜனவரி 20 வரை காத்திருக்க வேண்டிய நெருக்கு வாரமாக இருப்பதாக அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். சீனாவில் கொரோனா ரகசியத்தை 6 நாட்கள் சீன அரசும் உலக சுகாதார ஸ்தாபனமும் மூடி மறைத்த காரணத்தினால் தான் அமெரிக்காவில் இவ்வளவு பெரும் மரணங்கள் நடைபெறுவதாக தொடர்ந்து பேசி சீனா மீது குற்றம் சுமத்தி உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கான பண கொடுப்பனவையும் வெட்டி இருக்கின்ற அமெரிக்க அதிபர் இப்பொழுது இந்த கொரோனா நிலையில் புதிய அதிபரை பணியாற்ற விடாமல் நவம்பர் 7 அவர் தன்னுடைய வெற்றியை அறிவித்தாலும் ஜனவரி 20 வரை தாமதிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனது 6 நாட்களுக்கும் 70க்கும் மேற்பட்ட இந்த நாட்களுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளி மிகப்பெரியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்க அதிபரனுடைய அன்றைய 6 நாட்களும் இப்பொழுது இருக்கின்ற 70க்கும் மேற்பட்ட நாட்களுக்கும் இடையே இருக்கின்ற வேற்றுமையானது அவருடைய உள்ளத்தின் எண்ணங்கள் எவ்வாறாக ஓடி இருக்கின்றன என்பதை துல்லியமாக எடை போடுவதற்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கின்றது என்பதையே ஜோ பைடன் சுட்டிக்காட்டுகின்றார் என்பதை அந்த செய்தியில் இருந்து உணர முடிகின்றது. மேலும் சூடான செய்திகள் பல நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் அவர்களே.